இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சொரக்காயை வச்சு சூப்பரான பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதில் துருவி பிழிஞ்சு வச்சுருக்கிற சொரக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போது இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் 4லேருந்து 5 ஏலக்காய், 1/2 லிட்டர் அளவுக்கு பால், 1 கப் அளவுக்கு வேக வச்ச ஜவ்வரிசி. இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் பாதாம், இது எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலே செய்யக்கூடிய சொரக்காய் பாயசம் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.